ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக கடினமான நாட்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை அவிதமாக கடக்க செய்தார். கர்த்தர் அவிதமாய் நடத்தினார். கர்த்தர் அவை நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தினார். அந்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் நான் நன்றியுடையவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை விதமாய் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் பல சூழ்நிலைமைகளிலே, பல நாட்களிலே, பல காரியங்களிலே தலையை தாழ்த்தி நடக்க வேண்டிய சூழ்நிலைமையிலே மனிதன் காணப்படுகிறார். ஏனென்றால் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு தைரியம் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலைமை இல்லை. பல காரணங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இப்படி பல பாடுகள் மத்தியிலே தலை உயர்த்தி நடக்க முடியாமல் தலை குனிந்து நடக்கிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளாக தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நம்முடைய தலை நிமிரச் செய்கிற தேவன், நம்முடைய தலை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் இந்த மாதத்திலே நம்முடைய தலை உயர்த்தி நடக்க செய்கிறவராக இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருந்து, ஆண்டவரே, என் தலையை நிமிர்த்தும், என் தலையை உயர்த்தி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சில பாடல்களை பாடினோம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த தேவன் நம்முடைய தலையை எவ்விதமாக உயர்த்துவார், எவ்வளவு உயர்த்துவார், எப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார். ஆகவே அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறி நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த காலையிலே நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? பல சூழ்நிலைமைகள், பல நேரங்களிலே தலை கவிழ்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைமையெல்லாம் வந்திருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்பதாக அநேக காரியங்களிலே நாம் தலை தாழ்த்தி நடந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலை உயர்த்தி நடத்தி வந்திருக்கிறார். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நம்முடைய தலை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய தலை உயர்த்தும். ஆண்டவரே, என்னுடைய தலை உயர்த்தும். ஒரு நாள், ஒரு நிமிடம் கூட நான் தலை தாழ்ந்தவனாக, தலை குனிந்தவனாக நிற்கக்கூடாது. ஆண்டவரே, தலை குனிந்தவனாக நடக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நீர் கொடுக்கிறீரே, அப்படியே அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, என்னுடைய தலை உயர்த்தி நான் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் தலை குனிந்தவர்களாக நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எங்களுடைய தலையை நீர் உயர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறதற்காக, எங்களுடைய தலை உயர்த்துவர் என்று சொல்லி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவே. நிச்சயமாக உம்முடைய வார்த்தை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். இந்த மாதத்திலும் தொடர்ந்துள்ள நாட்களிலும் கர்த்தர் எங்களுடைய தலை உயர்த்தி எங்களை நடக்க செய்வீராக. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவாக நம்முடைய தலையை உயர்த்துவார்? 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. அநேக சத்துருக்கள் நமக்கு இருக்கிறார்கள். சத்துருக்கள் என்றால் நம்மை பகைக்கிறவர்களா இருக்க முடியாது. நம்முடைய உயர்வை விரும்பாதவர்கள், நம்முடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள், நம்முடைய இந்த வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நமக்கு சத்துரு. அல்லேலூயா. நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவனும் நம்மை நடக்கல. ஆனா நம்முடைய உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாதபடி நம்முடைய உயர்வை அவன் என்ன பொறாமையினாலே என்ன செய்கிறான்? அவன்
நம்முடைய தலை உயர்ந்திருக்கிறதை காணும்போது அவனுக்கு பொறாமையா இருக்கிறது, அல்லது நம்மை ஒரு விதமாக பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. நம்மை அறியாத சத்துருக்கள், நம்ம இவன் நமக்கு சத்ருவான்னு நினைப்போம், ஆனா சத்ருவா தான் இருப்பாங்க. ஆனால் இங்க வேதம் சொல்லி இருக்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. இந்த மாதத்துல என் தலையை என்று சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால என்ன நடக்கும்? சங்கீதக்காரன் சொல்கிறார், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி நம்முடைய தலை உயர்த்தப்படும் போது, சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலை உயர்த்தப்படும் போது என்ன நடக்கும் என்றால், நம்ம ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிற அளவிற்கு நம்முடைய தலை உயர்த்தப்படும். ஆலயத்துல வந்திருந்தாலும் சில நாள் நம்மளால பாட முடியல, கீர்த்தனம் பண்ண முடியல, கர்த்தரை துதிக்க முடியல. எங்க ஒரு பாரம், எங்கே ஒரு காரியம் நம்முடைய மனதை அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்ம பாட முடியல, நம்ம கர்த்தரை துதிக்க முடியல, அப்படி இருக்கிறோம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார், நம்முடைய சத்துருவுக்கு மேலாக உயர்த்துவார். அப்படி உயர்த்தனாலே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே, 2 சாமுவேல் 22:49 சொல்லி இருக்கிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவள் மேல் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்படி உயர்த்துவார் என்று இங்கே சங்கீதக்காரன் ஏன் சொல்லி இருக்கிறார் என்றால், அவரை உயர்த்தினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருக்கு இருந்த மாதிரி எதிரிகளோ சத்துருக்களோ வேற யாருக்கு இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புவள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. நம்மை அப்படி உயர்த்தும் போது கொடுமையான மனுஷனுக்கு நம்ம தப்புவிக்கப்படுவோம். ஆண்டவருடைய நோக்கம் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 18:48 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. திரும்பங்க அதே காரியத்தை திரும்பவும் சொல்றார். ஏண்டா அநேக நேரங்களிலே அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையை சந்தித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தாவீது தன்னுடைய மகனைக்கு பயந்தே என்ன செய்தான்? ஆமா, ஒளிந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு பயந்து குகைகள் எல்லாம் ஒளிந்திருந்தான், தன்னுடைய மகனுக்கு பயந்தே ஒளிந்திருந்தான். ஆனால் இங்கே தாவீதுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலும் மடிந்தான், யோனத்தானும் மடிந்தான், ஆமா, சொந்த மகனும் எல்லாம் மடிந்தார்கள். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், சத்துருக்கு மேலாக அவனுடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார்? அல்லேலூயா. யாரை உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். யாரை உயர்த்துகிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. வாசிக்கலாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நோக்கமே அதான் சொல்றேன். He is a God of poor. அவர் ஒரு பூவர், அவர் பூவருடைய கடவுள், ஏழைகளுடைய, எளியவருடைய, சிறியவருடைய கடவுள் அவர். அல்லேலூயா. அதனால்தான் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், ஏழ்மை கோலத்திலே இருந்தார், அவர் தலை சாய்க்க இடமில்லாது இருந்தார், அவருக்கு என்ன இல்லை, சொத்து சுதம் எதுவுமே இல்லை. அவர் ஒரு எளிய மனிதனாக பிறந்து வளர்ந்தார், அவர் வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் எளியவர்கள் மேல் ரொம்ப அக்கறையுடையவராயிருந்தார். எளியவர்களை யாரும் உயர்த்த முன் வர மாட்டாங்க. உயர்கிறவன் உயர்ந்து கொண்டே போவான்.
ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் என்னவென்று தெரியுமா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லது! இட்ஸ் காட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆண்டவருடைய ஸ்டைலே அதுதான். அவர் பணக்காரர்களையோ பெரியவர்களையோ செல்வந்தர்களையோ அல்ல. இங்கே சொல்லி இருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா நாமும் அந்த கேட்டகரியில அவர் சொல்லுகிற இந்த எளியவர்கள், இந்த சிறியவன் எளியவன் என்ற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னங்க உயர்த்தி என்ன செய்வாராம்? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற தேவன். அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை? சிறியவர்களை, எளியவர்களை கர்த்தர் அவ்விதமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போலாக்குகிறார். எளியவனையோ என்று சொல்லுகிறார். ஆமா, எளியவன் சிறியவன் என்றால் ஆண்டோடைய கண்கள் எளியவர்கள் மேலும் சிறியவர்கள் மேலும் எப்போது நோக்கமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்களை உயர்த்தணும். இந்த உலகத்துல அவங்களை இன்னும் நசுக்கி கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் கீழே தள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏழை இன்னும் ஏழையாய்கொண்டே இருக்கிறான், சிறியவன் இன்னும் சிறியவனாய்கொண்டே இருக்கிறான். பணக்காரர்கள் ஆய்கொண்டிருக்கிறார்கள், செல்வந்தர்களாகவே ஆய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய கண்கள் இந்த சிறியவர்கள் மேல் எளியவர்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்போ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? நான் எளியவனும் சிறியவனுமானவன், என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலேயும் சங்கீதக்காரன் எவ்விதமாய் சொல்லுகிறார்? 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் இந்த தேவ வசனங்கள் ஏன் சொல்லி இருக்கிறேன்னா, எளியவர்களாகிய நம்முடைய கண்களில் இந்த வசனங்கள் அடிக்கடி படணும். இந்த ஆண்டவர் நம்ம உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எளியவனை சிறியவனை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த எளியவனையும் இந்த சிறியவனையும் கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி வைப்பார். பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்காரும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை உயர்ந்த இடத்துல வைப்பது ஆண்டவருடைய நோக்கம். அதைத்தான் யோபு சொன்னார். யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லும் போது அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறது ஆண்டவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. தாழ்ந்து கிடக்கிறவர்கள், எளிமையிலே வறுமையிலே சிறியவர்களாக இருக்கிறவர்களை உயர்த்துவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா ஆண்டவருடைய நோக்கமும் எல்லாமே எளியவர்கள் மேலும் சிறியவர்கள் மேலும் தாழ்ந்தவர்கள் மேலும் இருக்கிறது என்றால் அவர்களை எப்படியாயிலும் உயர்த்தி விட வேண்டும் என்று ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லுகிறது. ஏழை எளிய ஜனங்களை உயர்த்த வேண்டும், அவங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு இல்லை. அதனால எல்லாம் அவர்கள் உயரப்போகிறதெல்லாம் இல்லை. ஏதோ வறுமையிலிருந்து விலகி வாழலாமே தவிர அவர்கள் உயரப்போவதில்லை. இந்த அரசாங்கம் அளிக்கிறதான நலன்களை வைத்து எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள்? அப்படி உயர்ந்த சரித்திரம் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எளியவர்களையும் சிறுவர்களையும் உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைப்பேன். அது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். என்னுடைய பணமோ படிப்போ என்னுடைய அந்தஸ்தோ என்னை உயர்த்தாது, என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். இங்கே யோபு சொல்லி இருக்கிறார், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அவளை துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறவர் என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 23:12 சொல்லி இருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லி இருக்கிறது, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களையோ உயர்த்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது.
அல்லேலூயா. அப்படியானா இந்த உயர்த்துதலை பெறுவதற்கு முதலாவது எலிஜிபிலிட்டி அவன் சிறியவனாயிருக்கணும், அவன் எளியவனாயிருக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம் அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனாயிருக்கணும். ஆண்டவரே அல்லேலூயா, நான் சிறியவனும் எளியவனும் குப்பையுமாயிருக்கிறேன். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் சிறியவனும் எளியவனுமாயிருக்கிறேன் என்றால் அப்படி தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தேவன். இந்த வசனத்தில் நாம் என் தலையை உயர்த்துகிறார். உண்மைதான், ஆண்டவர் சிறியவனை உயர்த்துகிறார். ஆனா என்ன செஞ்சா உயர்த்துவார் அப்படின்னா அதற்கு முதல் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கு. நம்ம சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், நம்ம குப்பையில கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம், நம்ம அந்த நிலைமையில இருக்கிறோம். அந்த எலிஜிபிலிட்டி வந்துருது. ஆனா அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? நம்மை உயர்த்தாமல் நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்லும் போது இந்த வார்த்தையை திரும்ப சொல்லி இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே 2 பேர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஒருவன் அவன் அங்கே நின்று கொண்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் வாரந்தோறும் உபவாசிக்கிறேன், நான் தசமாம் செலுத்துகிறேன், எல்லாம் செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் இன்னொருத்தனோ அவனுடைய தலையை தூக்க கூட அவன் தகுதியற்றவனாக குறிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், இந்த பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் யாரை உயர்த்தினார் என்றால் அந்த எளிமையானவனை, தன்னை தாழ்த்தினவனை, நேரே பார்க்க கூடாதபடி தலை தாழ்ந்திருக்கிற அந்த எளியவனை கர்த்தர் உயர்த்தினார். அதுதான் சொல்ல இருக்கிறது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவர்களாய் இருக்கணும், நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நான் அவ்வளவு என்னால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், நான் பெரியவன். நோ, எப்போதுமே ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று அதான் சொல்லி இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 1:52, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாழ்மை என்கிறதை தங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படை காரியமாக வைத்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்மை தாழ்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சொல்லி இருக்கிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அது அவருடைய திட்டம், அப்படி அவருடைய வே ஆஃப் ஒர்க்கிங், அப்படி அவருடைய ஸ்டைல் அப்படி. என்னவென்றால் அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அதனால எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக யாரை உயர்த்துகிறார் என்றால் 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்தணும்னா நம்மை நாமே தாழ்த்தணும். 2வது நமக்கு ஒரு சாந்த குணம் இருக்கணும். அல்லேலூயா. கோபக்காரன் என்று பெயர் எடுக்க கூடாது, சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்ம மோசே குறித்து சொல்லி இருக்கிறோம், அவன் பூமியில் எங்கும் உள்ள மனிதர்களே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அவனை லட்சாதி லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்தி அவனை நடத்தி சென்றார். காரணம், தாழ்மை உள்ளவனாயிருந்தார், இங்கே சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய உயர்த்துதலை பெறுவதற்கு, அவர் நம்முடைய தலை உயர்த்துவதற்கு என்ன வேண்டும் என்றால், நம்ம சிறுமையில இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 2வது தாழ்ந்தவர்களாய் இருந்தால் உயர்த்துவார், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துவார். இந்த குவாலிபிகேஷன்லாம் நமக்கு இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்துறதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? ஆமா, இதெல்லாம் இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்றால் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, அவர் பூமியை கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பூமியை சுதந்தரிப்பதற்கு, அல்லேலூயா, பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, உலகத்துல நம்மளை கேட்கிறாங்க, வீடு இருக்கா, காடு இருக்கா, நிலம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சைக்கிள் தான் இருக்கு, ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்கு. இல்ல, பூமியை சுதந்திரிக்கிற அளவிற்கு நம்மை உயர்த்துவார். அப்படின்னா எல்லாருக்கும் வீடு இருக்கும், எல்லாருக்கும் நிலம் இருக்கும், எல்லாருக்கும் பூமியிலே பங்கு இருக்கும். அல்லேலூயா. பூமியை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. யாரு சொந்த வீடு இல்லையே, எனக்கு இடம் இல்லையே அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நம்மை நாமே தாழ்த்தினோம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. சாந்த குணம் நமக்கு இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக உயர்த்துவார் என்றால் பூமியை சுதந்தரிப்பதற்காக அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது என்றால் எப்போது உயர்த்துவார். பாஸ்டர், நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தலையை உயர்த்துவார், சாந்த குணமுள்ளவர்களா இருந்தால் அவர் உயர்த்துவார், இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற நம்மை தாழ்த்தினால் அவர் உயர்த்துவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு, எப்பதான் இது நடக்கும்? எப்ப ஆண்டவரே, எப்ப பாஸ்டர் இது நடக்கும்? என்னை எப்ப கர்த்தர் உயர்த்துவார்? அதற்கு பேதுரு பதில் சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரு விதமாக சொல்லி இருக்கிறார், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். நாம நினைக்கிற காலம் அல்ல, அதற்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுடைய தலையை உயர்த்துவார், உங்களுடைய சத்துருக்களுக்கு மேலாக உங்களுடைய தலையை உயர்த்துவார். அது எப்போது உயர்த்துவார் என்றால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்ற வேளையிலே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் நினைக்கிற வேளையிலே இல்ல, நாம் நினைக்கிற வேளையிலே காரியங்கள் நடக்காது. அப்படிதான் சொல்லுவாங்க, நாம் நினைக்கிற நேரத்துல நினைக்கிறபடி எல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுளே தேவையில்லை. ஆனா ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவருடைய வேலை வரும். அந்த வேலை வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார். யோசேப்பு அங்கே விற்கப்பட்டான், அடிமையா இருந்தான், சிறைச்சாலைக்கு போனான். வேலை வந்தபோது அவன் சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அது ஆண்டவருடைய வேலையாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த வேலை வரும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏற்ற வேலை என்ற காரணத்துக்கு ஆண்டவரே உம்முடைய வேளையிலே நீர் என்னை உயர்த்தும், அதுவரையிலே நான் அமைதியா இருக்கிறேன், அதுவரை நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறேன், அதுவரை என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன், நான் தாழ்மையுள்ளவனாக காணப்படும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களுக்கு தானே உயர்த்துகிறீர் ஆண்டவரே, எனக்கு தாழ்மையான சுபாவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து அங்கே நாம் அமர்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கூட பிதாவானவர் உயர்த்தினதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது விதமாக எழுதுகிறார். பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பிலிப்பியர் 2:9 சொல்லுகிறார், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கு, அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இயேசு. அப்படி தாழ்த்தின போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சுட்டு தாங்க சொல்றாரு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி அவர் தாழ்த்தின போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானா எல்லாவற்றுக்கும் மேலாக, நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்மை தேவன் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும், நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்புறமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏற்ற காலம் என்கிறது இன்றைக்கு காலையிலேயா இருக்கலாம், இன்றைக்கு மாலையா இருக்கலாம், நாளை காலையிலேயா இருக்கலாம், அடுத்த வாரமா இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எவ்வளவு உயர்த்துவார்?
சத்துருக்களுக்கு மேலாக நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்று தாவீது சொல்ல, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவ்வளவு பெருகி இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினார். எவ்வளவு உயர்ந்தான் சொல்லவே முடியாது. தாவீதை போன்ற ராஜா இதுவரை இருந்ததில்லை, இனி இருக்க போதுமில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிற அளவிற்கு உயர்த்தப்பட்டார். ஏனென்றால் அவர் தன்னை தாழ்த்தினார். தாவீது தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். நான் எளிமையும் சிறுமையுமானவன், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று தன்னை தாழ்த்தினான். அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்து ஒரு அகங்காரம் உள்ள ராஜாவாக இருக்கவில்லை, எப்போதுமே தன்னை தாழ்த்துகிற ஒரு ராஜாவனாக இருந்தான். ஆகவே கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதே போல நம்மையும் உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மை அவர் உயர்த்துவார். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். எங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு மேலாக எங்களுடைய தலையை உயர்த்துவேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமாய் நடந்த ஒவ்வொருவரையும் அவ்விதமாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். இந்த எளிமையான சிறுமியான இங்கே நிற்கிற, இங்கே இருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பை நின்று தூக்கி எடுத்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எளிமையிலே, சிறுமையிலே, குப்பையிலே கிடக்கிற அநேக தேவ பிள்ளைகளை நீர் உயர்த்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனம் அவளுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதியட்டும். என் தேவன் என்னுடைய சிறுமையை நோக்கி பார்த்தார், என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார், என்னை அவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பிள்ளைகள் வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க. தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் உயர்த்தப்பட்டவர்களாக, ஆண்டவர் விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீர் அவருடைய தலையை உயர்த்தி அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொன்னதை செய்கிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே வாக்கு பண்ணி இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா கிருபையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. அநேக தேவைகளின் மத்தியிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக, மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படி உயர்த்தும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை பாடி துதிக்க முடியும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே. ஆகவே உம்மை பாடி துதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டுகள் எல்லாம் விடுவிப்பீராக. இந்த மாதத்தில் விசேஷித்த பாதுகாவலை உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி இருக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, சந்தோஷமாக்கும், அவளை பலப்படுத்தும், அவளை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. எதை குறித்தாலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்களை நீர் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அவளை கரம் பிடித்து தூக்கி விடுவீராக, அவளை திடப்படுத்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழத்தக்கதாகவும் அந்த வார்த்தை அவளை நிறைவேறத்தக்கதாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். சகல துதி கனமைமை நீரை எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நன்மையும் கிருபையும் இன்றும் என்று சதா காலங்களிலும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம் அனைவரோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.